அப்போ நம்ம தாமதமாக திருமணம் செய்வது மூலம், தாமதமாக துணையை தேடுவது மூலம் நமதுடைய சமுதாயம் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகும். எந்தெந்த வழியில் அது பாதிப்பு ஆகுதுன்னா, மக்கள் தொகை குறையும். சரியா? அதாவது ஏற்கனவே நாம் அவங்க 90 நம்ம 10 இருக்கோம். திருமணத்துக்கு உரிய நேரத்தில் நீங்கள் துணையை தேடிய பிறகு துணையை உரிய நேரத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கலைன்னா அவங்க 95 இருப்பாங்க, நம்ம 5 பேர் தான் இருப்போம். நாளைக்கு ஏதாட்டும் ஒரு வன்முறை, வகுப்பு கலவரம் ஏதாவது நடந்தால் நாம் தான் அடிபடுவோம். அதனால் அவங்க 90 இருக்குன்னா நம்ம 10 இருந்தால் மட்டும் போதாது, அவங்களுக்கு காவாசியாட்டு நாம் இருக்கணும். அப்போ உரிய நேரத்தில் அனைவரும் திருமணம், உரிய நேரத்தில் அதிக பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். அப்போதான் நம்மளுடைய மக்கள் தொகை உயரும். நம்மளுடைய எதிர்கால சந்திகள் பாதிப்பு, இளைய தலைமுறைகள் நாளைய சமுதாயத்தில் பாதிப்பு இல்லாமல் நாம் இந்த நாட்டில் வாழ முடியும். நான் திருமணத்துக்கு துணை தேடுவதற்கு நீங்கள் பதிவு செய்ய வந்தால் சரியா, பெண்களுக்கு இலவசம், ஆண்களுக்கு நான் பணம் வாங்குகிறேன். இருந்தாலும் ஒரு சிலருக்கு அமையாமல் போகலாம். யாருக்கு இதில் அமையலையோ இப்போ அவங்களுக்கு நான் நிறைய வீடியோ ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருக்கேன். இப்போ அதை பார்த்ததுக்கு நாம் கெட்டின தொகை சரிதான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போயிட்டுருக்கணும். யாருக்கு கிடைச்சதோ அவங்களும் எங்களை பற்றிய தகவலை மற்றவங்களுக்கு தெரிவிங்க. கிடைக்கலன்னு சொன்னால் மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள். அல்லது மறுபடியும் முயற்சி பண்ணலை, நம்ம கெட்டின பணத்துக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஒப்பாரி வைக்காமல் அழுகாமல் எங்களை பற்றி குறை செல்லாமல் நிறைய பதிவுகள் இதில் வாங்க சொல்கிறாங்க.